ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். இந்த புடலங்காய் கூட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசிலில் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ கலந்து விட்டுடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. கடலைப்பருப்பு 1-2 முழுசாக இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். சின்ன சைஸில் ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு புடலங்காவை துளசி விட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு 10 நிமிஷமாக புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த புடலங்காய் கூட்டை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.